வெல்கம் டு ஆனியன் ஸ்க்ரை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது அகத்தி பூ பொரியல். நிறைய பேர்த்துக்கு வந்து அகத்தி கீரையில் தான் வந்து பொரியல் செய்வாங்க. ஆனால் அகத்தி பூவில் பார்த்தீங்க அப்படின்னா சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கூட வந்து அகத்தி பூவை கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வானிலை வந்து சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நிறைய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு பூவுக்காக. நல்லா பொன்னிறம் வந்து ஆயிடுச்சு. இப்போ வெட்டி வச்ச அந்த பூ வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக கலர் மாறும், வயலட் கலரில் வரும். ஸோ நல்லா ஒரு தாட்டி வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். இதை ஒரு வணக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் மிதங்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பொரியல் வந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் எனக்கு ஆச்சு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் அந்த தண்ணி போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம். இப்போ தேங்காய் பூ வந்து துருவி வச்சிருந்ததை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா தண்ணி போகிற அளவுக்கு இந்த தேங்காய் துருவலை வந்து பூ கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுவையான அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.